பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களே தோத்து போகிற அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக விவசாயம் பண்ணி இதை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால தான் சராசரி ஒரு மனிதனுடைய அங்கே வருமானம் 10 லட்சம் முதல் 30 லட்சம் வரலையும் லாபம் எடுக்கிறாங்க. பாருங்க இவங்க எப்படி விவசாயம் பண்ணி எப்படி லாபம் எடுக்கிறாருன்ட்டு. இப்படி பயங்கரமாக ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரலையும் எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு. நம்ம ஊரில் 10 செடியில் வளர்றது வெறும் 2 செடியில் இந்த மிளகாலாம் வளரும். அதுவும் நல்லா செழிப்பாக எந்த ஒரு பூச்சும் பிடிக்காம அவ்வளோ பாதுகாப்பாக இவங்க வளர்க்குறாங்க. பாருங்க இப்படி தான் இவங்க வளர்ப்பாங்க. அது முடிஞ்ச பிறகு அந்த செடிகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினை விட்டு சுத்தமாக மாவாக அரைச்சி இதை எருவாக மாற்றிடுவாங்க. பாருங்கள் அதுக்கு பிறகு எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்ட்டு திரும்பவும் அதே போல் இவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கிறது இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவும் செம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். இதுவும் எப்படி இந்த தாமரைப்பூவை இவங்க விவசாயம் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம தாமரைப்பூ தானடா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் இந்த லோட்டஸ்லேருந்து இந்த தாமரையை மிகப்பெரிய ஒரு விவசாயமாக அயல் நாடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பலவிதமான மூலப்பொருட்களும் இங்கே கலந்துருக்காங்க. பாருங்கள் இந்த தாமரைகள் எப்படி இவங்க விவசாயம் பண்ணி எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்கன்ட்டு. தாமரைக்கு அடியில் இந்த மாதிரி பெரிய பெரிய கிழங்குகள்லாம் இருக்கும். எந்த அளவுக்கு இவங்க எடுத்துட்டு பார்சல் பண்ணி செம்ம ஒரு லாபம் பார்க்குறாங்க. பாருங்கள் இப்படி பிரம்மாண்டமாக இவங்க அதிநவீன விவசாயங்களை யூஸ் பண்ணுறாங்க. தாமரை பயிரிடுறதுக்கு முன்னாடி நிலப்பகுதியை இந்த மாதிரி ஃபுல்லாக உழவு பண்ணுறாங்க. உழவு பண்ணி எந்த அளவுக்கு இவங்க தாமரை விதை போடுறாங்க. பாருங்கள் விதை போட்டு முடிச்சிருப்படி அதில் பாசி பிடிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு செம்ம ஒரு சூப்பராக இவங்க ஃபுல்லாக பயிர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான நிலவரப்பில் எப்படி பண்ணிருக்காங்கன்ட்டு. இப்படி தான் தாமரை ஃபுல்லாகவே விளைஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு அது எப்படி அந்த கிழங்கு உற்பத்தி பண்ணி எடுக்கிறாங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீர்நிலைகளில் தான் இந்த கிழங்கு வளரும். இப்படி இருக்கும்போது அது எவ்வளோ சூப்பராக இவங்க மிஷின் மூலயமாவே எடுத்துருக்காங்க. பாருங்கள் இப்படி தான் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் உள்ள கிழங்குகளை எடுத்து இவங்க சூப்பராக விற்பனை பண்ணி பயங்கரமாக லாபம் பார்த்துருக்குறாங்க. அதுவும் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் $20 $50 வரலையும் விற்கிறாங்க. அதாவது ஒரு கிலோ 2000 முதல் 3000 வரலையும் இவங்க விற்கிறாங்க. பாருங்கள் எப்படிலாம் இன்னைக்கு விவசாயம் பயங்கரமாக வந்திருக்குன்ட்டு. அதுக்கிறது இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவும் சூப்பரான ஒரு வீடியோ தான். ஜப்பான் நாட்டில் எவ்வளோ அதிநவீனமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதிநவீனங்கள் இப்போ புந்துருச்சு. பாருங்கள் எல்லாமே மிஷினரி மூலயமாவே இவங்க நடுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுறவர்களையும் எல்லாமே அதிநவீன கருவிகள் தான். மோட்டாரு டிராக்டரு அந்த அளவுக்கு நவீனங்கள் பூத்திட்டே வந்திருக்காங்க. பாருங்கள் இதெல்லாம் எப்படி இவங்க அறுவடை பண்ணுறாங்கன்ட்டு. இப்படி தான் விவசாயம் பண்ணி எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணிருக்காங்க. பாருங்கள் குறைவான நிலப்பகுதி தான் ஜப்பான் நாட்டில் இருக்குது. ஆனாலும் விவசாயத்தில் இன்னைக்கு பெரிய ஒரு புரட்சியை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். உலக நாடுகளுக்கு முழுவதும் இவங்க விவசாயம் பண்ணி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதிநவீனமாக இவங்க விவசாயம் பண்ணுறாங்க. பாருங்கள் உண்மையிலே நம்மளை ஒரு நிமிஷம் பிரமிச்சு போக வைக்கும். அந்த அளவுக்கு செம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. பாருங்கள் பார்க்கும்போதே செம ஒரு கலகலாக இருக்குல்ல. இப்பெல்லாம் இருக்கா விட நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு அதிநவீனங்கள் இருக்குது. 100 ஏக்கர் கூட ஒரே நீளமாக எவ்வளோ பயங்கரமாக நடுறாங்க. பாருங்கள் இப்படி தான் பிரம்மாண்டமாக நட்டு பயிர் எவ்வளோ சூப்பராக விளைஞ்சி செம்ம ஒரு சூப்பராக வளர்ந்துருக்கு. பாருங்கள் வளர்ந்த பிறகு அவங்க மருந்து கூட எவ்வளோ டெக்னாலஜியோட எவ்வளோ சூப்பராக அடிக்கிறாங்க. பாருங்க அதுக்கு பிறகு இவங்க அறுவடை காலம் வந்த பிறகு எல்லாமே மிஷினரி தான். மிஷினரி மூலயமா எவ்வளோ சூப்பராக அவங்க அறுவடை பண்ணுறாங்க. பாருங்க இந்த கீரை பயங்கர விலையுள்ள கீரை. அதனால தான் இதை அதிகமாக பயிரிட்டு
எப்படி வந்து அறுவடை பண்ணி எவ்வளோ சூப்பராக இவங்க வந்து பார்சல் பண்ணாங்க பாருங்கள். விவசாயங்கள்லேயே கீரைகள் தான் அதிகமாக வந்து இவங்க வந்து பயிரிடுறது. இது ஒரு விதமான செம ஒரு சூப்பரான ஒரு கீரைகள் தான். வெங்காயத்தாளோட வகை தான். அந்த அளவுக்கு அது நவீனமாக இவங்க எப்படி விவசாயம் பண்ணி எவ்வளோ சூப்பராக பண்ணாங்க பாருங்க. இப்படி வந்த பிறகு ஒரு பக்கம் வந்து மனிதர்களும் இந்த மாதிரி அறுவடை பண்ணுவாங்க பாருங்க. பார்க்கும்போது செம ஒரு சூப்பராக இருக்குல்ல. இதுதான் உலக நாடு முழுவதும் இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. அந்த அளவுக்கு அது நவீனங்கள் இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்துருக்கு. பாருங்க அந்த கிழங்கு பகுதியை எவ்வளோ சூப்பராக வந்து எடுக்கிறாங்கட்டு. அப்படியே அவ்வளோ அழகாக இவங்க வந்து ஃபுல்லாக மிஷினரி தான். எல்லாமே வந்து மிஷினரி மூலயமாவே இயங்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் செம ஒரு சூப்பராக வந்து இவங்க க்ளீன் பண்ணி அவ்வளோ சூப்பராக இவங்க அடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதை பேக்கேஜ் பண்ணி அவ்வளோ அழகாக போயிட்டே வந்திருக்கும். பாருங்கள் பயங்கர பிரம்மாண்டமாக இவங்க பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பாருங்கள் அந்த தாளை வந்து எப்படி வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின். இந்த மாதிரி தான் இவங்க விவசாயம் பண்ணி செம ஒரு சூப்பராக இவங்க பண்ணிட்டுருக்காங்க.